சிக்கு புக்கு ஸ்டோரீஸ். பசுமையான வயல்கள், தென்னை மரங்கள், பறவைகளின் குரல்கள் நிறைந்த அதிசயபுரம் என்ற கிராமம் ஒண்ணு இருந்தது. ஒரு நாள் அந்த கிராமத்தின் எல்லையில ஒரு இளைஞன் வந்து நின்றான். அவன் பெயர் கண்ணன். ஆனா அவன் சாதாரண மனிதன் அல்ல. அவன் நினைத்தால் எந்த மனிதனாகவும் எந்த மிருகமாகவும் மாறக்கூடிய மந்திர சக்தி கொண்டவன். அவன் அந்த கிராமத்தை பார்த்து மெதுவாக சிரித்தான். அடடே, எவ்வளவு அழகான கிராமம்! இங்கே உள்ள மக்களை பார்த்தால் நல்லவர்களாக தெரிகிறார்கள். ஆனால் இவர்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுகிறதா என்று பார்க்கலாம் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருந்தான் கண்ணன். அந்த நேரம் பார்த்து பக்கத்துல 2 இளைஞர்கள் இந்த மாதிரி பேசிக் கொண்டிருந்தனர். டே முரளி, நம்ம ஊர் பெரிய மாமரத்துல இந்த வருஷம் ஒரு மாங்காய் கூட காய்க்கலையே. ஏதோ மர்மம் அந்த மரத்துல இருக்குன்னு எல்லாரும் பேசுறாங்கடா. ஆமாடா, நேத்து கூட என் தாத்தா சொன்னாரு, அந்த மரம் 100 வருஷமா நம்ம ஊருக்கு நிழல் கொடுத்த மரம். ஆனா ஒரு நாள் கூட இப்படி ஆனதே இல்லையா? இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத கேட்ட கண்ணன் இந்த மாதிரி நினைச்சான். ஆஹா, உடனே அந்த மரம் எங்க இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாகணும். அப்பதான் நம்மளால ஏதாவது உதவி செய்ய முடியும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ஊருக்குள்ள நடந்து வந்தான் கண்ணன். கொஞ்ச நேரத்துல அந்த மாமரத்துக்கிட்ட வந்த கண்ணன் இப்படி பேசிக்கிட்டான். ஓ, இதுதான் அந்த 100 வருஷம் பழமையான மாங்காய் மரமா? நல்ல பெருசாதான் இருக்கு. சரி, இந்த மரத்துக்கு என்ன ஆச்சுன்னு இப்ப கண்டுபிடிப்போம் அப்படின்னு நினைச்சு கண்ணன் தன்னுடைய சக்தியை பயன்படுத்தி ஒரு அழகான நீல நிற கிளியா மாறி அந்த மரத்து மேல போய் உட்கார்ந்தான் கண்ணன். அப்படியே அன்னைக்கு பொழுதும் சாய்ந்தது. கொஞ்ச நேரத்திலேயே அந்த மரத்துக்கு கீழே 2 திருடர்கள் வந்து நின்னாங்க. டே கபாலி, நம்ம திட்டம் ரொம்ப நல்ல வேலை செய்துடா. ஊர்க்காரங்க யாருக்கும் தெரியாம மரத்தோட வேருக்கு பக்கத்துல நாம போட்ட ரசாயனத்தால மரம் கொஞ்சம் கொஞ்சமா காஞ்சி போகுது. நாம இதே போல இன்னும் 1 வாரத்துக்கு இந்த விஷ ரசாயனத்தை மரத்துக்கு கீழே போட்டுட்டு வந்தோம்னா மரம் மொத்தமும் அழிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம போட்ட பிளான் படி இந்த மரத்தை கம்மியான விலைக்கு வாங்கி அதிக விலைக்கு மார்க்கெட்ல விட்டுடலாம். ஆமாடா, நீ சொல்றது சரிதான். மரம் காய்ந்ததும் இந்த நிலத்தையும் நாம ஈஸியா வாங்கி பெரிய கட்டிடம் கட்டிடலாம். ஊர்க்காரங்களுக்கும் எந்தவித சந்தேகமும் வராது. இவங்க 2 பேரும் பேசுறத மரத்து மேல உட்கார்ந்து கேட்டுட்டு இருந்த கண்ணன் அதிர்ச்சி அடைந்தான். ஓஹோ, இந்த மரம் காய்க்காம போனதுக்கு இந்த 2 திருடர்கள் தான் காரணமா? இவங்களை சும்மா விடக்கூடாது, ஏதாவது பண்ணியே ஆகணும். அந்த திருடர்கள் அங்கிருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் அவன் மீண்டும் மனித உருவத்துக்கு மாறினான். நாளைக்கே இவங்களுடைய திட்டத்தை தடுத்து நடத்தணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அடுத்த நாளுக்காக காத்துட்டு இருந்தான் கண்ணன். மறுநாள் காலையில திருடர்கள் ஒரு வண்டி நிறைய ரசாயன டப்பாக்களை கொண்டு வந்து அந்த பெரிய மாமரத்துக்கு பக்கத்துல நின்னாங்க. டேய், சீக்கிரமா இறக்குங்கடா. யாரும் வர்றதுக்கு முன்னாடி வேலையை முடிச்சிட்டு கிளம்புவோம். ஆமா ஆமா, இந்த தடவையும் யாருக்கும் சந்தேகம் வராம வேலையை முடிக்கணும். கவலைப்படாதீங்க மக்கா, எல்லாம் திட்டமிட்ட மாதிரி நல்லபடியா நடக்கும், புரியுதா? அப்படின்னு பேசிக்கிட்டே அவங்க 3 பேரும் அந்த ரசாயன டப்பாக்களை இறக்கி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரம் பார்த்து பக்கத்துல இருந்த புதர்ல இருந்து ஒரு பெரிய சத்தம் ஒண்ணு கேட்டது. என்ன சத்தம் அது? ஏதோ மிருகம் கத்துற மாதிரியே கேக்குது. அதெல்லாம் ஒண்ணில்ல வாத்தியாரே, தூரத்துல ஏதாவது மாடு கத்திட்டு கிடக்கும். அதெல்லாம் கண்டுக்காத தலைவா, வந்த வேலைய பாத்துட்டு வா, வீட்டுக்கு கிளம்புவோம். திரும்பவும் அதே சத்தம் தூரத்துல கேட்டது. திரும்பி பார்த்தா தூரத்துல ஒரு பெரிய யானை ஒண்ணு இவங்கள பார்த்து கோவமா ஓடி வந்து அவங்க கிட்ட நின்னு பயங்கரமா கத்துச்சு. ஐயோ, இந்த யானை எங்க இருந்து வந்தது? ஐயோ வாத்தியாரே, இந்த யானை நம்மளையே குறுகுறுன்னு பாத்து நிக்குது. இது நம்மள ஒரு வழி பண்ணாம விடாது போல. இப்ப என்ன பண்றது வாத்தியாரே? உண்மையிலேயே கண்ணன் தான் யானையா உருமாறி வந்திருக்கான். யானை திடீரென்று அந்த திருடர்களை நோக்கி ஓட ஆரம்பித்தது. ஐயோ, யானை துரத்துது, எல்லாரும் ஓடுங்க! மூவரும் அலறியபடி ஓடினர். யானை அவர்களை விடாமல் துரத்தியது. ஐயோ, என்ன காப்பாத்துங்க! வாத்தியாரே, என்னையும் காப்பாத்துங்க! பயத்துல அவங்க வண்டிய சுத்தி ஓடிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல ஒருவர் மேல ஒருவர் மோதி பொத்துன்னு கீழேயே விழுந்தாங்க. ஐயையோ,
முடியலடா சாமி. இன்னும் கொஞ்ச நேரம் ஓடினா உயிரே போயிடும் போல இருக்கே. நான் என்ன யானை ரேஸ்லயா கலந்துக்கிட்டேன்? எங்க போனாலும் பின்னாடியே வருதே இந்த யானை. யானை பக்கத்தில் வந்து திரும்பவும் பயங்கரமா கத்துச்சு. அவர்கள் மீண்டும் எழுந்து ஓடினர். அந்த நேரத்துல வண்டியில இருந்த ஒரு ரசாயன டப்பா கீழே விழுந்தது. ஐயையோ, டப்பா கீழே விழுந்துடுச்சே. யாரா இவ? டப்பாவா இப்போ முக்கியம்? உயிரை காப்பாத்திக்கடா. கொஞ்ச நேரத்திலேயே அங்க நடக்கிற சத்தம் கேட்டு கிராம மக்கள் ஓடி வந்தாங்க. என்ன நடக்குது இங்க? ஏன் இங்க ஒரே சத்தமா இருக்கு? அங்க பாருங்க, இங்க ஏதோ சந்தேகமான டப்பாக்கள் நிறைய இருக்கு. உடனே கிராம தலைவரும் அங்க வந்தாரு. என்னடா இங்க நடக்குது? தம்பி, நீங்க எல்லாம் யாரு? உங்களை எல்லாம் இதுக்கு முன்னாடி இங்க பார்த்ததே இல்லையே. என்ன இது? டப்பா ஏதோ கீழே கிடக்குது. அது உள்ள என்ன இருக்கு? உடனே அங்க நின்னுட்டு இருந்த 3 திருடர்களும் பயத்துல நடுங்க ஆரம்பிச்சாங்க. அது நாங்க... தலைவரே, இங்க பாருங்க. இது விஷ ரசாயனம். இத மரத்துக்கு தெளிச்சோம் அப்படின்னா அந்த மரம் கொஞ்சம் கொஞ்சமா பட்டு போயிடும். நம்ம மரத்துக்கு தெளிக்கத்தான் இந்த 3 பேரும் இங்க வந்திருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா இந்த மரத்துக்கு ரசாயனம் கலக்கிறதுக்கு தான் நீங்க வந்திருக்கீங்களா? ஊர் தலைவர் கேட்டதும் அந்த 3 திருடர்களும் தலை குனிஞ்சு நின்னுட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல அங்க வந்த யானை மீண்டும் கண்ணன் உருவத்திற்கு மாறி எல்லாரையும் ஆச்சரியத்துல மூழ்கடிச்சது. அடடே, என்ன ஒரு அதிசயம்! இவ்ளோ நேரம் யானை உருவத்துல இருந்தது ஒரு மனுஷனா? தம்பி, யாருப்பா நீ? உடனே கண்ணனும் எல்லாரையும் பார்த்து பேச ஆரம்பித்தான். தான் யாரு, எங்கிருந்து வந்திருக்கேன் அப்படின்றதையும், இந்த திருடர்கள் தான் உங்க மாமரத்தை கெடுக்க முயற்சி செய்தவர்கள், அது மட்டும் இல்லாம உங்க நிலத்தையும் அபகரிக்க நினைத்தார்கள் அப்படின்றதையும், நேத்து இரவு நான் இவர்களின் பேச்சை கேட்டேன் அப்படின்றதையும், இப்ப வந்திருக்க கூடிய நோக்கத்தையும் ஒண்ணு விடாம ஊர் தலைவர்கிட்ட எல்லாத்தையும் சொன்னான் கண்ணன். என்ன தம்பி சொல்றீங்க நீங்க? ஆமாங்கய்யா, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். இந்த மரம் வெறும் மரம் இல்ல. இந்த மரம்தான் உங்க கிராமத்தின் அடையாளம். அதை அழித்து லாபம் பார்க்க நினைச்சாங்க இந்த 3 திருடர்களும். அதனாலதான் நான் என்னுடைய சக்தியை பயன்படுத்தி யானையா மாறி இவங்களை தடுத்து நிறுத்தினேன். உடனே அந்த திருடர்களும் வேற வழி இல்லாம, ஐயா எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க பண ஆசையில இந்த மாதிரி பண்ணிட்டோம், இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி காலையே விழுந்தாங்க அந்த 3 திருடர்களும். ஆனா ஊர் தலைவரும் அந்த ஊர் மக்களும் அவங்கள மன்னிக்கிறதாவே இல்ல. காசு பணத்தை திருடிட்டு போயிருந்தா கூட உங்களை மன்னிச்சு விட்டுருப்போம், ஆனா கடவுள் நமக்காக கொடுத்த இந்த மரத்தை அழிக்க நினைச்ச உங்களுக்கு இனி மன்னிப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி காவல் நிலையத்துக்கு தகவல் சொல்லி ஜெயிலையும் புடிச்சு போட்டாரு ஊர் தலைவர். சில வாரங்கள் கழிச்சு கிராம மக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து மாமரத்தை காப்பாற்றினர். மரம் மீண்டும் துளிர்க்க ஆரம்பித்தது. அதே சமயத்துல கண்ணனும் நான் வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வேற ஒரு இடத்துக்கு புறப்பட ஆயத்தமானான். அண்ணா, நீங்க இவ்வளவு சக்தி வாய்ந்தவரா இருந்தோ ஏன் எப்போதும் நல்லதுக்கு தான் பயன்படுத்துறீங்க அப்படின்னு அவங்க நின்னுட்டு இருந்த ஒரு பையன் கேட்கவும் அவனை பார்த்து கண்ணன் இப்படி சொன்னான். சக்தி பெரிய விஷயம் இல்ல கண்ணா. அந்த சக்திய எதற்காக பயன்படுத்துறோம் என்பதுதான் முக்கியம். பிறரை காப்பாற்ற பயன்படுத்தினால் அது வரம், பிறரை காயப்படுத்த பயன்படுத்தினால் அது சாபம். அண்ணா, நீங்க எங்களை விட்டு இப்போ வேற ஊருக்கு போயிடுவீங்களா? நான் எங்கே இருந்தாலும் நல்ல மனசு இருக்கிற இடத்தில் தான் இருப்பேன். உங்களுக்கு உதவி தேவைப்பட்டால் ஒரு பறவையாகவோ ஒரு மிருகமாகவோ அல்லது ஒரு சாதாரண மனிதனாகவோ நான் மீண்டும் வருவேன். உடனே கண்ணனும் அங்கே இருந்த ஊர் தலைவர் மற்றும் மக்கள் எல்லார்கிட்டையும் தான் புறப்பட போறேன் என்ற தகவலை சொல்லிட்டு ஒரு கழுதா மாறி அந்த இடத்தை விட்டு பறந்து போனான்.